ஹாய், இன்றைக்கி நம்ம கோகோனட் குல்ஃபி செஞ்சுருக்கோம் பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கோகோனட் குல்ஃபி செஞ்சுருக்கோம் பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு பசங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கோகோனட் குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம். அரை முடி தேங்காவை நம்ம தோல் சீவி வச்சுருக்கோம் பின்னாடி பக்கம் பாருங்கள். அரை கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் பால் பவுடர், 1 டம்ளர் பசும்பால் எடுத்துருக்கேன் நான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல பால் பவுடரை சேர்த்துப்போம். அதுலேயே கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுப்போம். பால் பவுட்ரு கலந்து விட்டாச்சு. இப்போது அது கூடயே சர்க்கரையும் சேர்த்துருவோம். இப்போ எல்லா பாலையுமே சேர்த்துருவோம் இதுலேயே. இப்போ இது நல்லா சர்க்கரை கரைய வரைக்கும் நம்ம கலந்து விட்டுப்போம். இப்போ தேங்காவை நம்ம பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது தண்ணி ஊற்றாமல் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இதே போல் குறைன்னு இல்லாமல் பூ மாதிரி அரைச்சிட்டு வந்துட வேண்டியதாங்க. இப்போ நம்ம தேங்காவையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதையும் இந்த பாலோடு சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு கோகோனட் குல்ஃபி. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மோல்ட்டில் ஊற்றிடுவோம். பாருங்கள், எல்லாமே இப்போ நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போது 2 நிமிஷம் நம்ம தண்ணியில் வச்சு எடுத்துப்போம். இப்போது தேங்காய் குல்ஃபி ஐஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் தேங்காய் குல்ஃபி ஐஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.